ஓம் சாந்தி. 22/3/2016. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையிலும் உண்மையான சத்தியமான தந்தை கிட்ட இருந்து சத்தியமான கதையை கேட்டு நரன்லேருந்து, அதாவது மனுஷன்லேருந்து நாராயணனா ஆகுறீங்க. உண்மையான கதை யாரை பற்றிய கதை? உங்களை பற்றிய கதையை சொல்கிறார். உங்களுடைய 84 பிறவி கதை. அதை கேட்டு தான் நாராயணனா ஆகுறீங்க. உங்களுக்கு 21 பிறவிக்கு எல்லையில்லாத தந்தை கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைச்சிடுது. எல்லையில்லாத தந்தைன்னு ஏன் சொல்கிறாரு? எத்தனை பிறவி எடுத்தாலும் இறைவன் தான் நமக்கு தந்தை, ஆத்மாவுக்கு இல்லையா? அவர்கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைச்சிடுது. இதுதான் தலைப்பு. கேள்வி: தந்தையின் எந்த கட்டளையை பாலனை செய்யும் குழந்தைங்க தான் தங்க புத்தி உடையவர்களாக ஆகிறாங்க? பதில்: தந்தையின் கட்டளை, அதாவது பாபா நிறைய கட்டளை கொடுக்குறாரு. ஒரு ஆர்டர் மாதிரி கொடுக்குறாரு இல்லையா? போன தடவை சொன்னார் இனிமையாக இருக்கணும்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி எந்த கட்டளையை ஃபாலோ பண்ணுற குழந்தைங்க மட்டும்தான் தங்க புத்தியுடையவர்களாக ஆக முடியும்னு கேள்வி. அதுக்கு பதில்: தந்தையுடைய கட்டளை தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தந்தையை மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்க இல்லையா? தந்தையுடைய தேகத்துடைய அனைத்து சம்பந்தம், அதாவது நீங்கள் உடம்புன்றதே மறந்துடணும். இங்கே என்னவா உட்காரணும்? ஆத்மா உணர்வுனா என்ன அர்த்தம்? நான் ஆத்மா ஆத்மான்ட்டு அந்த இதில் இருக்கணும். அப்போ உங்களை, அதாவது நான் உடம்புன்றதையும் உடம்பு சம்மந்தப்பட்டவங்க, இவங்க என் ஃப்ரெண்டு, இவங்க எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, அப்பா அம்மா எல்லாத்தையும் மறந்து ஒரு தந்தையை, அவரும் ஒலிப்புள்ளி நானும் ஒலிப்புள்ளி, கூடவே ராஜ்யத்தை, இறைவன் நமக்கு கொடுக்குற ராஜ்யம் எது? சொர்க்கம் இல்லையா? சொர்க்கத்தில் நீங்கள் நாராயணனாக இருக்கிற மாதிரி, லக்ஷ்மியாக இருக்கிற மாதிரி நினைவு செய்யுங்க. ஒன்று ஆத்மா நினைவு செய்யுங்க. அப்பயும் ஆத்மா தான், நாராயணன் ஆனாலும் நீங்கள் ஆத்மா தான், ஆனால் நாராயணன் உடலில் இருப்பீங்க இல்லையா? அப்படி நினைவு செய்யுங்க. இதுதான் சத்கதிக்கு போகிறதுக்கான சத்குருவின் ஸ்ரீமத். அப்போ சத்கதினா உண்மையான வழி. உண்மையான வழி, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்மையான வழிக்காக உண்மையான குரு, அதான் சத்குரு. சத்துனா சத்தியம், தெரியும் இல்லையா? உண்மை தானே? அப்போ உண்மையான குரு இங்கே யார்? பாபா தான், கடவுள் தான். அவர் கொடுக்குற வழி இதுதான். எது? என்ன வழி? உங்களை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்ட பாபாவை நினைங்க, தேக சம்மந்தப்பட்ட எதையும் நினைக்காதீங்க. யார் இந்த ஸ்ரீமத்தை பாலனை செய்கிறாங்களோ, அதாவது ஆத்ம உணர்வுடையவர்களாக இருக்கிறாங்களோ, அவங்க தான் தங்க புத்தியுடையவர்களாக ஆகுறாங்க. இப்போ பாருங்க, அப்போ இறைவன் கொடுக்குற இந்த கட்டளையை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ, இந்த கட்டளையே என்னது? தேகன்றதை மறந்து ஆத்மா ஆத்மான்னு அந்த ஆத்ம உணர்வுலே இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் தங்க புத்தியுடையவர்களாக ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறது. பாடல்: இன்று மனிதன் இருளில் இருக்கிறான். இது ஆக்சுவலாக சினிமா பாட்டு, ஆனால் அதிலிருந்து பாபா நமக்கு ஞானம் கொடுக்குறாரு. இன்று மனிதன் இருளில் இருக்கிறான்னா பாபா சொல்கிற ஞானப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, தான் யாருன்றதே மறந்து இருட்டில் இருக்கிறான். இப்போ இருட்டு, கரண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கும் இருட்டு, ரூம்குள்ளே வரீங்கன்னா யார் இருக்கிறாங்கன்னே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி நான் ஆத்மான்றதே மறந்துட்டோம், அந்த மாதிரி இருட்டில் இருக்கிறான், அஞ்ஞான இருளில் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தினா என்ன அர்த்தம்? ஓம்னா ஆத்மா, சாந்தினா அமைதி இல்லையா? ஸோ நான் அமைதியான ஆத்மான்னு அர்த்தம். இது கலியுக உலகமாகும், எல்லோருமே இருளில் தான் இருக்கிறாங்க. இதே பாரதம் சொர்க்கமாக இருந்த பொழுது வெளிச்சத்தில் இருந்துச்சு. இப்போ தங்களை ஹிந்துன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் இவங்க உண்மையிலே இந்துக்கள் கிடையாது, யாருமே தேவதைகள் இல்லையா? இன்றைக்கி இந்துக்கள் தேவதைகளை கும்பிட்றாங்க, கோயில் கட்டி, பெருமாள் கோயில், அம்மன் கோயிலுன்ட்டு. ஆனால் இவங்களே அந்த தேவதைகளாக இருந்தவங்கன்றதை மறந்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய உண்மையான தர்மம் இது தேவதை தர்மம். அவங்கள மறக்கும்போது இந்துன்னு சொல்லிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. பாரதவாசிகள் சொர்க்கவாசியாக, அதாவது சொர்க்கத்தில் இருந்த பொழுது வேறு எந்த மதமும் இந்த பூமியில் கிடையாது. கிறிஸ்டின் கிடையாது, முஸ்லீம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரே மதம் தான் உலகம் ஃபுல்லாக இருந்துச்சு. அது என்ன மதம்? தேவதை தர்மம்.
ஒரே ஒரு தர்மம் இருந்துச்சு. சொர்க்கம் இது பாருங்க, சொர்க்கத்துடைய வெவ்வேறு பெயர்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த ஞாபகம் இருக்கா? சரி, சொர்க்கத்துக்கு ஒரு 2 பேர் சொல்லுங்க பார்ப்போம். வேற பேர் வரல இல்லையா? அப்போ தினமும் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் நோட்ஸ் எடுக்க சொல்கிறது. ஒரு வாரமும் டெஸ்ட் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் தானே, இங்கே சொல்லியிருக்கிறேன் தானே? சரி, மாதத்துக்கு ஒரு நாள் டெஸ்ட் வைக்கலாம். டெஸ்ட்னா இந்த ஞானத்தை வச்சு இப்போ பாருங்கள், சொர்க்கத்துடைய வேறு பெயர்கள் என்னன்னு கேட்பேன். அதுக்கு பாபா இன்னைக்கு சொல்கிறாரு பாருங்க. சொர்க்கம், வைகுண்டம், பஹிஷத், ஹெவன், இது எல்லாமே பாரதத்துடைய பேராக இருந்துச்சு. இப்போ சொர்க்கத்துக்கு இத்தனை பேர்கள். வைகுண்டம்ன்றனாலும் சொர்க்கம் தான். ஹெவன் இங்கிலீஷில் சொல்கிறாங்களே அதுவும் சொர்க்கம் தான். பேரடைஸ் சொல்கிறாங்களே அதுவும் சொர்க்கம் தான். முஸ்லீம்கள் பஹிஷத்துன்னுவாங்க. பஹிஷத்துனா அல்லாவின் பூந்தோட்டம். இது எல்லாமே பாரதத்துடைய பேர் தான். பாரதம் பழமையானதாக, தூய்மையானதாக, அதிக செல்வம் நிறைஞ்சதாக விளங்கியது. இப்போ பாரதம் ஏழையாகிடுச்சு. ஏன்னா இப்போ பாருங்க, பாரதம் மாதிரி, பாரதம்னா என்னது? இந்த நாடு தான். இந்தியாவுக்கு ஒரு பேர் தான் பாரதம் இல்லையா? அப்போ இந்த பாரத நாடு ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, மிக பழமையான நாடு, மிக தூய்மையான நாடு, மிக செல்வம், தங்கத்திலேயே வீடே இருக்கும். இப்போ தங்கத்தில் செயின் தோடு போட்டாலே அறுத்துட்டு போயிடுறாங்க இல்லையா? இன்றைக்கி உலகம் அப்படி இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா செங்கலே தங்கத்தில் இருக்குமா. அப்படி இருந்த அதே பாரதம் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? ஏழை ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ கலியுகத்தினுடையதாக இருக்குது. ஸோ அந்த முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம்னு சொன்னேன் இல்லையா? அந்த சொர்க்கத்திலே 2 யுகம் வரும், சத்தியுகம், திரேதாயுகம். நரகத்தில் துவாபர யுகம், கலியுகம். இப்போ கலியுகம் நடக்குது. ஆனால் நமக்கு இந்த ஞானம் கிடச்சோடனே நம்ம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். சங்கம யுகம்னா இறைவனும் குழந்தைகளும் சந்திக்கிற யுகம். இப்போ கலியுகத்தோடையா இருக்கிறதுனால ஏழையாக இருக்குது. ஆனால் பணக்கார நாடாக பாரதம் இருக்கும்போது இது சத்தியுகமாக இருந்துச்சு. நீங்கள் எல்லோருமே பாரதவாசிகள். நாம் இருட்டில் இருக்கிறோம்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. சொர்க்கத்தில் இருக்கும்போது வெளிச்சத்தில் இருந்தீங்க. என்ன வெளிச்சத்தில் இருந்தீங்க? நீங்கள் யாருன்னு தெரியும் அப்போ. இப்போ தெரியாது. நீங்கள் யார்? ஆத்மான்னு அப்போ தெரியும். இப்போ உடம்புன்னு நினச்சிட்டோம். அதனால தான் நீ பெரியவன் நான் பெரியவன் அடிச்சுக்கிறாங்க. ஆத்மான்னு புரிஞ்சிட்டதுனால வெளிச்சத்தில் இருந்தீங்கன்றது. ஆத்ம உணர்வில் இருப்பீங்க. சொர்க்கத்துடைய ராஜேஸ்வரராக, ராஜேஸ்வரியாக, லக்ஷ்மி நாராயணனாக நாம் இருந்தோம். ஏன் ராஜேஸ்வரர்? ஆக்சுவலாக லக்ஷ்மி நாராயணன்லாம் ராஜா. இப்போ ராஜேஸ்வரர்னா ராஜாவுக்கெல்லாம் ராஜா. நரகத்திலையும் ராஜாக்கள் இருப்பாங்க. கட்டபொம்மன் இவங்கெல்லாம் ராஜாக்கள் தானே. ஆனால் அவங்க நரகத்தில், ஏன்னா சண்டைலாம் போட்டாங்க. அவங்க சொர்க்கத்தில் சண்டைலாம் போட மாட்டாங்க. அந்த நரகத்தின் ராஜாக்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்த ராஜாக்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அப்போ இந்த ராஜாக்கள் அந்த ராஜாக்கள் முன்னாடி தலை வணங்குறாங்கல்ல. அதனால தான் ராஜேஸ்வரி அப்படின்னு லக்ஷ்மிக்கும், ராஜேஸ்வரின்னு நாராயணனுக்கும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தாங்க சொர்க்கத்தில். அந்த சொர்க்கத்துக்கு சுகதாமம்னு சொல்லப்படுது. அப்போ சொர்க்கத்துக்கு இன்னொரு பேரும் சொல்கிறாரு பாருங்க, சுகதாமம். சுகதாமம்னா, தாமம்னா இடம், சுகம்னா சந்தோஷம் இல்லையா? அப்போ சந்தோஷம் நிறைஞ்ச இடம் எது? சொர்க்கம். துக்கம் நிறைஞ்ச இடம் எது? இப்போ இருக்கிற நரகம் இல்லையா? சொர்க்கம். சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ எல்லோருமே பந்தனத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் பந்தனம்னா என்னது? என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய தங்கச்சி, என்னுடைய தம்பி, என்னோடய ஃப்ரெண்டு, எனக்கு பிடிக்காதவன், என் வீடு, நான் செஞ்ச வேலை, இப்படி என்னதுன்னு போய் புத்தி மாட்டிக்கிறதெல்லாம் பந்தனம்ன்றது. ஏன்னா அதனால தான் துக்கம் இல்லையா? என் வீட்டுக்குள்ளே பாம்பு நுழைஞ்சிச்சின்னா பயம் வந்துடுது இல்லையா? என் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அழுவுறோம். பக்கத்து வீட்டுக்கு போனால் அழமாட்டோம். நம்ம வீட்டுக்கு வந்தால் தானே அழுவோம். அப்போ என்னதுன்ற உணர்வு தான் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது. அதுதான் பந்தனம். இப்போ எல்லாம் பந்தனத்தில் மாட்டிருக்காங்க. ஆனால் சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. என்னதுன்ற உணர்வே இருக்காது. அதனால் அவங்க அழவே மாட்டாங்க. குறிப்பாக பாரதம், பொதுவாக இந்த முழு உலகமும் ராவணனுடைய சிறையில் சோகவனத்தில் இருக்கிறாங்க. அப்போ ராவணன் அப்படின்னா, ராவணனுக்கு எத்தனை தலை இருக்கும்? 10 தலை ராவணன். கேள்விப்பட்டது இல்லையா? சரி, 10 தலை இருக்குன்னுவாங்க. அது என்னன்னா இந்த விகாரங்கள் தான்.
கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், சரீர கவர்ச்சி. இந்த 5 விகாரங்கள் ஆணிடமும் இதே 5 விகாரங்கள் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அது காரணம் தன்னை உடம்பு நினைக்கிறனால தான் இந்த கெட்ட குணங்கள் வருது. ஸோ எல்லாருமே தேக உணர்வுக்கு தான் அடிமையாகி இருக்கிறோம். அதை தான் சொல்றாரு, அதுதான் ராவணன்றது. ஸோ எல்லாம் ராவணனுடைய ஜெயிலில் மாட்டி சோகவனத்தில், அதாவது சோகம் நிறைஞ்ச உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் ராவணன் ஏதோ இலங்கையில் மட்டும் இருந்தான், ராமர் பாரதத்தில் இருந்தார், மேலும் ராவணன் பாரதத்துக்கு வந்து சீதையை திருடிட்டு போயிட்டான் அப்படின்றதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. அந்த மாதிரிலாம் நடக்கலை. இப்போ ராவணன் நம்மளை தான், ஆத்மாக்களை தான் அவன் வசத்துக்கு வச்சுட்டான். இப்போ இறைவன் தான் நம்மளை வந்து காப்பாத்துறாரு. கீதை முக்கியமான அனைத்து சாஸ்திரங்களுக்கும் சிரோன்மணி ஸ்ரீமத், அதாவது பகவானால் கூறப்பட்ட கீதை. இப்போ பாருங்க, கீதைக்கு மட்டும்தான் ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு. ஸ்ரீமத் நாராயணன், ஸ்ரீமத் ராமாயணம் சொல்ல மாட்டாங்க, ஸ்ரீமத் மகாபாரதம் சொல்ல மாட்டாங்க, ஸ்ரீமத் குரான் சொல்ல மாட்டாங்க, ஸ்ரீமத் பைபிள் சொல்ல மாட்டாங்க. ஸ்ரீனா என்னது? உயர்ந்த. மத்துனா வழி. இப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி கடவுளுடைய வழியா இருக்குமா, மனுஷங்களுடைய வழியா இருக்குமா? கடவுளுடைய வழி. அப்போ அந்த கடவுளுடைய வழி தான் இது இல்லையா? இதுதான் ஒரிஜினல் கீதை. ஸோ இதோடைய நினைவாக அந்த கீதை இருக்கிறதுனால அந்த கீதையை அனைத்து வேதங்களுக்கும் தாய், சிரோன்மணி. சிரோன்மணினா உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது பகவானால கூறப்பட்ட கீதை. மனிதர்கள் யாருக்குமே சத்கதி செய்ய முடியாது. மனிதர்கள் யாருக்காவது சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக முடியுமா? சொர்க்கத்துக்கு போகிற ஞானத்தை சொல்ல முடியுமா? முடியாது. இறைவன் தான் அதை சொல்றாரு. அதுதான் சத்கதி. சத்கதினா என்னது? சொர்க்கத்துக்கு போகிறது. இப்போ பாபா சொல்றாரு, சத்தியுகத்தில் ஜீவன் முக்தரான தேவி தேவதைகள் இருந்தாங்க. அவங்க இந்த ஆஸ்தியை கலியுகத்தின் கடைசியில் அடைஞ்சிருந்தாங்க. ஜீவன் முக்தர்கள்னா என்ன தெரியுமா? முக்தினா என்ன தெரியுமா? முக்தி அப்படின்னா விடுதலை. இங்க பாருங்க, ஆத்மா உடம்புல இருந்து எப்ப விடுதலையாகி பரந்தாமத்துக்கு போகும்? கடைசி நேரத்துல தான். அதுதான் முக்தி. அதுதான் முக்தின்றது. உடம்புல இருந்து ஆத்மா பிரிஞ்சா முக்தி, அதாவது விடுதலை உண்மையிலே அடையுது உடம்பு விட்டு. சொர்க்கத்துல உடம்புக்குள்ள வந்துடும் ஆத்மா, நாராயணன் உடலுக்குள்ள. அதுக்கு பேர் ஜீவன் முக்தி. ஏன்னா உடம்புக்குள்ள இருந்தாலும் உடலுக்குள்ள இருக்கிறன்ற உணர்வு இருக்காது. தனியா நான் ஆத்மா லேசா இருக்கிறேன், ஏன்னா தன் ஆத்மாவே அனுபவம் பண்ணுவாங்க. அதனால ஜீவன் முக்தர். ஜீவன்னா உடம்புக்குள்ள வரதான் இல்லையா? அப்ப ஜீவனுக்குள்ள வந்தாலும் முக்தி அடைஞ்ச நிலையில சுதந்திரமா இருக்குது. அப்படி சுதந்திரமா இருந்தவங்க தான் இந்த தேவி தேவதைகள். அவங்க இந்த ஆஸ்தியை கலியுகத்துடைய கடைசியில தான் அடைஞ்சிருந்தாங்க. பாரதத்துக்கு இது தெரியாம இருந்துச்சு. ஸோ எப்படி லட்சுமி நாராயணனுக்கு அந்த பதவி கிடைச்சது அப்படின்னா, இப்பதான் இந்த ஞானத்தை கேட்டுதான். அப்ப போன கல்பத்திலையும் இதே நாள் வந்திருக்கும்ல, அப்ப கேட்டு அவங்க லட்சுமி நாராயணன் ஆயிட்டாங்க. இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் எதுக்காக? ஆகிறதுக்காக. ஆனா இது பாரதவாசிகளுக்கு தெரியல. எல்லாம் பெருமாள் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போவாங்க, ஆனா இங்கதான் அப்படி ஆக்குறாங்கன்றதே தெரியாம இருக்கிறாங்க. பெருமாள் தான் இங்க வேஷம், மாறு வேஷம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு தெரியல யாருக்கும் இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, எந்த சாஸ்திரத்திலையும் இந்த விஷயம் கிடையாது. சாஸ்திரங்களோ அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்காக தான் இருக்குது. பக்தி மார்க்கம்னாலே இருட்டு தான், என்னன்னே தெரியாது. எல்லாரும் போய் கும்பிடுறாங்களோ அவங்க போய் கும்பிடுவாங்க. யாராவது ஒரு கல்லுக்கு கற்பூரம் கொத்துனா இவங்களும் போய் கழுத்திட்டு வந்துருவாங்க. ஏன் என்னன்னு கேட்க மாட்டாங்க இல்லையா? இங்கே தான் எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்றாரு. அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்துடைய ஞானம். சத்கதி மார்க்கத்தின் ஞானம் எந்த மனிதர்கள்கிட்டையும் கிடையாது. மனிதர்களின் குரு ஆக முடியாதுன்னு தந்தை சொல்றாரு. இப்ப பாருங்களா, 2 பேருக்கு கண்ணு தெரியல. ஒருத்தர் ரமேஷ் சுரேஷ்னு வச்சுக்கோங்களேன். ரமேஷ்க்கு கண்ணு தெரியல, சுரேஷ்க்கும் கண்ணு தெரியாது. இவர் ரோட்ல போறாரு, ரோட்ல சுரேஷ் ஒருத்தர் வராரு. இவருக்கு தெரியாது அவருக்கு கண்ணு தெரியாதுன்ட்டு, ஏன்னா இவருக்கு தான் கண்ணு தெரியாது. அவருக்கு தெரியுமா தெரியாது, இவருக்கு எப்படி தெரியும்? இவர் பட்டுக்கு வராரு, பக்கத்துல யாரோ வரான்னு தெரிஞ்சு, தம்பி அந்த ஊருக்கு எப்படி போறது அப்படின்னு கேட்குறாரு. அவர் வழி சொல்ல முடியுமா? எனக்கே தெரியாதுப்பான்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே குருடர்கள் தான். சொர்க்கத்துக்கு போற வழி யாருக்குமே தெரியாது. ஒரு குருடன் எப்படி இன்னொரு குருடனுக்கு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லையா? அப்ப இறைவன் சொன்னதுனால நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப நாம தான் கொடுக்க முடியும். அதுவும் எப்படி? இறைவன் தான் கொடுக்க முடியும், மனிதர்கள் கொடுக்க முடியாது. ஸோ அப்ப வழி சொன்னாதான் குரு. இப்ப மனிதர்கள் வள்ளலாரோ ராமகிருஷ்ணரோ நிறைய சாமியாருங்க இருக்கிறாங்களே, அவங்க யாரும் மனுஷனுக்கு குருவா ஆக முடியாது. இறைவன் மட்டும்தான் நமக்கு குரு.
குருவும் அவர் தான், அப்பாவும் அவர் தான், டீச்சரும் அவர் தான், எல்லாமே நமக்கு அவர் தான். குருக்கள் யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது. அந்த குருக்கள் பக்தி செய்யுங்க, தானம் புண்ணியம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. பக்தி துவாபர யுகத்திலிருந்து நடந்துட்டு இருக்குது. சத்யுகம் திரேதாவில் இருந்து ஞானத்தின் பிராப்தி. அப்படியின்றி அங்கேயும் ஞானம் நடந்து வருது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பாரதத்துக்கு இந்த ஆஸ்தி தந்தை கிட்ட இருந்து சங்கம் யுகத்தில் தான் கிடைச்சிருந்தது. இப்போ பாருங்களா, குருமார்கள்ட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சாமியாருங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போய் சொர்க்கத்துக்கு போகணும், என்ன சாமி பண்ணுறதுன்னா என்ன பண்ணுவார்? நிறைய பேருக்கு தானம் பண்ணு, போய் பெருமாளை சுற்று, சிவன் கோயிலை சுற்றுன்னுவார். இப்படி சுற்றினா போக முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது. அதனால் கடவுள் எப்படி இருப்பாருன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் இந்த பக்தி எங்கே ஆரம்பிக்குது, எந்த யுகத்தில் ஆரம்பிக்குது தெரியுமா? பக்தி எந்த யுகத்தில் ஆரம்பிக்குது? சொர்க்கத்தில் பக்தி பண்ண மாட்டாங்க, நரகத்தில் தான். ஸோ நரகம் என்னென்ன யுகம்? துவாபர யுகம், கலியுகம். அப்போ துவாபர யுகத்தில் தான் நடக்குது. மற்றபடி சத்யுகம் திரேதாயுகம் ஞான மார்க்கம்னுவாங்க. ஆனால் அங்கே இந்த ஞானத்தை சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. இப்போ தான் நமக்கு ஞானம் கிடைக்குது. இந்த ஞானத்துடைய பலன் அங்கே அனுபவிப்போம். எப்படின்னா, இப்போ இந்த பிறவியில் என்ன உங்களுக்கு பழக்கமாகுதோ இந்த பழக்கம் தான் அடுத்த பிறவிக்கு வரும். இது வரைக்கும் 2500 வருஷமாக உங்களுக்கு என்ன பழக்கம் இருந்துச்சு? தேகம்னு நினைக்கிற பழக்கம் இருந்துச்சு. இப்போ இறைவன் வந்து என்ன பண்ணுறாரு? ஆத்மா நினைங்கன்னு மாத்துறாரு. அப்போ இப்போ ஆத்மாவை பார்க்குற பழக்கம் வந்தோடனே அடுத்த பிறவிலேருந்து என்ன பார்ப்பீங்க? ஆத்மான்னு பார்ப்பீங்க. அதனால துக்கமே இருக்காது. இப்போ பாரதத்துக்கு இந்த சங்கம யுகத்தில் ஒரு கல்பமும் இன்னொரு கல்பமும் சந்திக்கிற அந்த கடைசி 100 வருஷத்துக்கு பேர் தான் சங்கம யுகம். அப்போ தான் பாபா வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. ஒவ்வொரு கல்பத்துலேயும் கல்பன்றது அந்த 5000 வருஷம் சக்கரம் சொன்னோம் இல்லையா, அது ஒரு கல்பம். இப்போ மீண்டும் உங்களுக்கு இதே ஞானம் கிடைச்சிட்டு இருக்குது. பாரதவாசிகள் நரகவாசியாக மகான் துக்கமுடையவர்களாக ஆகும்பொழுது தான் பதித்த பாவனரே துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவரேன்னு இறைவனை கூப்பிடுறாங்க. ஒரு பாட்டு வரும் தெரியுமா? ரகுபதி ராகவ ராஜாராம். கேட்டதில்லை அந்த பாட்டை? காந்திக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ரகுபதி ராகவ ராஜாராம் பதி. ஸ்கூலெல்லாம் பாடுறது இல்லை இந்த பாட்டை? காந்தி ஜெயந்தி அப்பயாவது போடுவாங்க இல்லையா? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, பதித்த பாவனர்னா யார்? இறைவன் தான். பதித்தம்னா என்னது? அழுக்கு. பாவனம்னா தூய்மை. அதாவது பதித்த பாவனரே துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பரே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எப்போ? அவங்க துக்கத்தில் இருக்கும் பொழுது தான். அப்போ பாபா சொல்றாரு, யாருடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர்? யாருடைய துக்கத்தை இறைவன் நீக்கிறார்? எல்லாருடைய துக்கத்தையும். நமக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். எல்லாரும் குழந்தைங்க தான் இல்லையா? சரி. அப்போ அனைவருடைய துக்கத்தையும். ஏன்னா குறிப்பாக பாரதமும் முழு உலகத்திலையும் 5 விகாரங்கள் தான் இருக்குது. 5 விகாரங்கள் தான் துக்கத்தை கொடுக்குது. சரி. இப்போ பாபா சொல்றாரு, தந்தை பதித்த பாவனர் ஆவார். நான் கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் வர்றேன் அப்படின்னு தந்தை சொல்றாரு. 5 விகாரங்கள்னா என்னென்ன? கோபம். விகாரங்கள்லாம் துக்கத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது தேக உணர்வுனால கோபம், பற்று, அகங்காரம், சரீர கவர்ச்சி. சரி. அப்போ பாபா சொல்றாரு, நான் தந்தை வந்து பதித்த பாவனர், நான் கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கமயத்தில் வரேன்னு சொல்றாரு. மேலும் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வல்லலும் இறைவன் தான். அபலைகள், அகலிகைகள், வேஷ்யர்கள் மற்றும் குருமார்கள் ஆகியோருக்கும் நான் உத்தாரம் செய்ய வேண்டியுள்ளது. ஏன்னா இதுவோ இருப்பதே பதித உலகமாக பாவன உலகம்னு சத்தியுகத்துக்கு தான் சொல்லப்படுது. இப்போ பாருங்க, எல்லோருக்கும் இறைவன் தான் சொர்க்கம்ன்ற ஆஸ்தியை கொடுக்குற வள்ளல். அவர் எப்படிப்பட்ட மோசமான பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய வேதத்தை படித்த குருமார்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் உயர்த்த வேண்டியது இறைவனுடைய பொறுப்பு தான். ஏன்னா இப்போ உலகமே கீழானதாக இருக்குது. மற்றபடி தூய்மையான உலகம்னு சத்தியுகத்துக்கு தான் சொல்ல முடியும். இப்போ அழுக்கான உலகம் தான் இல்லையா? இவங்க பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு, இவங்க சொர்க்கத்துக்கு அதிபதியாக இருந்தாங்கன்னு பாரதவாசிகளே தெரியாமல் கோயிலில் மட்டும் போய் கும்பிட்றாங்க. ஆனால் அவங்க இங்கே ஆண்ட ராஜான்னு அவங்களுக்கு தெரியல. பதிதமான கண்டம் என்றால் பொய்யான கண்டம்.
அப்போ பாருங்க, பதிதம்னா என்ன அர்த்தம்? அழுக்கு இல்லையா? பாவனம்னா தூய்மை. இப்போ இந்த உலகமே அழுக்கான உலகமாக இருக்குது. இன்னைக்கு உலகமே அழுக்காக இருக்குது. ஏன் அழுக்காக இருக்குதுன்னா, அழுக்கு தான் பொய்ன்னு சொல்கிறோம். பொய்யான கண்டம். பாவன கண்டம் என்றால் உண்மையான கண்டம். அதனால தான் சத்தியுகம், சத்திய உலகம் அப்படின்றாங்க. பாரதம் பாவன கண்டமாக இருந்தது. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சூரிய வம்ச பரம்பரை இருந்தது. இந்த பாரதம் அவினாஷி கண்டமாகும். அது ஒருபொழுதும் விநாசம் ஆகிறதே கிடையாது. பாவனம்னா தூய்மை. சரி, இப்போ பாருங்க, இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய இப்போ சத்தியுகம் திரேதாயுகம் ரெண்டும் சொர்க்கம் இல்லையா? சத்தியுகத்தில் தான் நாராயணன் இருப்பாங்க, 8 நாராயணன் இருப்பாங்க. சத்தியுகத்தில் 8 நாராயணன் இருப்பாங்க. திரேதாயுகத்தில் 12 ராமர் இருப்பாங்க. இது எந்த வேதத்துலையும் இருக்காது. அது எப்படி 8 நாராயணன்னா, இப்போ ராஜா குழந்தை தான் ராஜாவாக முடியும். ஸ்கூலில் ஹிஸ்ட்ரி புக்லலாம் முதல் பல்லவர், செகண்ட் பல்லவர் அப்படின்னு படிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாராயணா, செகண்ட் நாராயணன், 8 நாராயணன் இருப்பாங்க. அப்போ 8 நாராயணன் இருந்தாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணுற 8 பெண்களும் 8 லக்ஷ்மிகள். அந்த பதவியுடைய பேர் அதுதான் அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க அப்போ பாருங்க, நாராயணனுடைய பரம்பரை தான் சூரிய வம்ச பரம்பரை. ராமர் சீதையுடைய பரம்பரை வந்து சந்திர வம்ச பரம்பரை. ஏன்னா சூரியன் எப்பவுமே எப்படி இருக்கும்? சூரியன் தேயுமா? எப்பயுமே முழுசாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி அவங்க முழு கலைகள், தெய்வீக குணங்கள் நிரம்பி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆத்மாவுடைய சக்தி குறையும் போது எப்படி நிலா தேயுதோ அது மாதிரி தேறதுனால அது சந்திர வம்ச பரம்பரைன்னு சொல்லுவோம். 12 ராமர் சீதை. அப்போ பாருங்க, இந்த பாரதம் அழிவற்ற கண்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பாரதம் எப்பயுமே அழியிறது கிடையாது. உலகம் ஃபுல்லாக அழியும், ஆனால் இந்தியா மட்டும் அழியாது. இவங்களுடைய ராஜ்யம் இருக்கும்பொழுது வேற எந்த கண்டமும் இருக்கவில்லை. மற்றவை எல்லாமே பின்னாடி தான் வருது. சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருஷங்கள்னு எழுதிட்டு எல்லாத்தையும் விட பெரிய தவறு பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு கல்பத்துக்கு எத்தனை வருஷம்? 5000 வருஷம். ஆனால் அவங்க லட்சக்கணக்கான வருஷம் சொன்னதுனால யாருக்கும் எதுவும் புரியல. கல்பத்துக்கு லட்சக்கணக்கான வருஷங்கள்லாம் கிடையாது. இன்னொன்று, பாரதம் மட்டும் எப்பயுமே அழியாது. அமெரிக்கா அழியும், ஆப்பிரிக்கா அழியும், எல்லா நாடும் அழியும். ஆனால் இந்தியா மட்டும் அழியாது. இந்தியா தானே சொர்க்கமாக போகுது இல்லையா? சரி, பாபா சொல்றாரு சத்தியுகத்துக்கும் லட்சக்கணக்கான வருடங்கள். அப்போ இந்தியானா எல்லா இடமும் கிடையாது. இந்தியாவில் ஒரு சின்ன பகுதி மட்டும் அழியாமல் இருக்கும், அதுதான் சொர்க்கமாக இருக்கும். அப்போ பாபா சொல்றாரு சத்தியுகத்துக்கும் லட்சக்கணக்கான வருஷங்கள் கிடையாது. கல்பத்துடைய ஆயுள் 5000 வருஷம் மட்டும்தான். இவங்க பிறகு மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. மனிதர்களை நாய் பூனை ஆகியவையாக செஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பிறவிகள் தனி. 84 லட்ச வகைகள் உள்ளன. பாருங்க, மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? மனுஷன் வந்து புல்லா பிறப்பான், பூண்டா பிறப்பான், நாயா பிறப்பான், குரங்கா பிறப்பான்னு கேட்டாங்க. ஆனால் இறைவன் சொல்றாரு அப்படிலாம் பிறக்க மாட்டாங்க. மனுஷன் மனுஷனாக தான் பிறப்பான், ஆனால் பெண்ணா மாறி மாறி பிறப்பாங்க. நாய் நாயாவே தான் பிறக்கும் ஒவ்வொரு பிறவிலும். அப்படியெல்லாம் பிறக்க மாட்டோம் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதுதான் மனிதர்கள் அப்படி பண்ணிட்டாங்க. அது என்ன ஆகும்னா பயமுறுத்து. அவங்க என்ன நினச்சாங்க, நீ இப்போ பாம்பு அடிச்சனா அடுத்தது பாம்பு மனுஷனா பிறந்து ஒன்று அடிக்கும், நீ பாம்பா பிறப்பண்றாங்கல்ல. அது அப்படி ஆகாது. நீங்கள் இப்போ பாம்பு அடிச்சிங்கன்னா அடுத்த பிறவியில் அது பிறக்கும்ல, உங்களை கடிக்கும். ஸோ அப்படி வரும், புரியுதா? அதுதான். சரி, இப்போ நான் அதுக்காக சொல்ல, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். சரி, அப்போ பாபா சொல்கிறாரு அவங்களுடைய பிறவிகள் தனி. நீங்கள் நாய் பூனையாலும் பிறக்க முடியாது. 84 லட்ச வகை உயிரினங்கள் இருக்குது. மனிதர்களுடைய வகை ஒன்றே ஒன்று தான், அவங்களுடையது தான் 84 பிறவிகள். குழந்தைங்களே, நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதை தர்மத்தினராக இருந்தீங்க. பாரதவாசிகள் தங்களுடைய தர்மத்தையே நாடகத்திட்டப்படி மறந்துட்டாங்க. கிறிஸ்டின்ஸ் எல்லாருக்குமே சரி, கிறிஸ்டின்ஸ் எல்லாருக்குமே அவங்க கிறிஸ்டின்னு தெரியும் இல்லையா?
முஸ்லீம் எல்லாருக்கும் முஸ்லீம்னு தெரியும், அவங்க மதத்தை யார் உருவாக்குனாங்க, எப்போ உருவாக்குனாங்க எல்லாம் தெரியும். ஆனால் தேவதை தர்மத்தை சார்ந்த நமக்கு மட்டும் நம்ம தேவதைன்றதே மறந்து இந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நம்மளை யார் இந்த தேவதை தர்மத்தை உருவாக்குனாங்க கடவுள்ன்றதையும் மறந்துட்டோம் இல்லையா. இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்போ மட்டும்தான் தெரிஞ்சுக்கோம், மறுபடியும் மறந்துடுவோம். கலியுக கடைசியில் முற்றிலும் பதிதமாக ஆகிட்டாங்க. பதிதம்னா என்னது? அழுக்காகிட்டாங்க. பிறகு தந்தை தான் சங்கம் யுகத்தில் உங்களை தூய்மையாக, அதாவது பாவனமாக ஆக்குறாரு. இதுக்கு தான் துக்கதாமம்னு சொல்லப்படுது. பிறகு உங்களுடைய நடிப்பு சுகதாமத்தில் ஆரம்பிக்கும். இதோட முடிஞ்சிச்சு. ஸ்கூலில் டீச்சர் அடிக்கிறது, வீட்டில் அப்பா அம்மா அடிக்கிறது, இந்த சண்டை அந்த சண்டை எல்லாம் முடிஞ்சிடும் இன்னும் 20 வருஷத்துக்குள்ள. அடுத்தது நீங்கள் எது நினச்சாலும் நடக்கிற உலகம், எது கேட்டாலும் கிடைக்கிற உலகத்தில் நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க. இப்பயே முடிஞ்சிச்சா? சரி, சூப்பர் இல்லையா. சங்கம் யுகம்னாலே அப்படிதான், எல்லாம் நிறைஞ்ச யுகம் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, ஸ்கூலில் டீச்சர்லாம் அடிக்கிறது இல்லையா? சூப்பர் இல்லையா. பாபா நினச்சா எப்படி உதவிடும் இல்லையா. சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, பாரதவாசிகளாகி நீங்கள் தான் சொர்க்கவாசியாக இருந்தீங்க. பிறகு நீங்களே 84 பிறவி எடுத்து எடுத்து இறங்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு சதோ பிரதானமாக இருந்தீங்க. சதோ பிரதானம்னா உயர்ந்த நல்ல குணம், ஆத்மா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா என்ன ஆகுது, மங்களாயிட்டே வருது. அப்போ சதோ பிரதானத்துலேருந்து ரஜோவாகுது, ரஜோவிலேருந்து தமனா கீழானது. ஸோ அவசியம் ஒரு பொருளும் இப்படி வந்து தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. நான் நாராயணாவே இருக்கணும்னா முடியாது, இறங்கி தான் வந்தாகணும். ஏன்னா இதான் ட்ராமா. இப்போ ஒரு பொருள் புதுசாக, ஏன் இப்போ சாப்பாடு சமைக்கிறீங்க, கடைசி வரையும் அப்படியே சூடாக புதுசாகவே இருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கெட்டே போயிடும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த உலகமும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. தேவதைகளாகிய உங்களை மாதிரி பணக்காரர்களாகவும் எப்பயும் சந்தோஷம் உடையவர்களாகவும் எப்பயும் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் உலகத்தில் யாருமே ஆகிறது கிடையாது. 2500 வருஷத்துக்கு உங்களுக்கு சின்ன தலைவலி கூட வராது. எப்படி இருக்கும் இல்லையா. அந்த லக்ஷ்மி நாராயணன் ஃபோட்டோ பார்த்தீங்களா? லக்ஷ்மிக்கும் சரி நாராயணனுக்கும் சரி முடி இவ்வளோ தூரம் இருக்கும். சரி விடுங்க, 20 வருஷத்தில் எங்களுக்கு தான் ஆக போகுது இல்லை. ஸோ எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று தான் ஆக முடியும். லக்ஷ்மி வேற நாராயணன் வேற இல்லை. சீதை திரேதாயுகத்தில் வர்றவங்க, அதுக்கா நம்ம லட்சியம்? சத்தியுகத்தில் வரணும், நாராயணன் ஆகணும் இல்லையா. சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, சீதை ராமர்லாம் ஃபெயில் ஆனவங்க தான் 2வது யுகத்தில் வர்றவங்க. நாம நாராயணன் கூட வரணும். இப்போ பாபா சொல்கிறாரு, உங்களை மாதிரி பணக்காரங்களாக ஒரு சின்ன தலைவலி கூட வராது. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கப் போட வேண்டியதாக இருக்குது அழகாக இருக்கிறதுக்கு இல்லையா. அங்கே நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அவ்வளோ அழகாக இருப்போம். எந்த வியாதியும் வராது, அவ்வளோ அன்பானவங்களாக இருப்போம். இல்லை அதாவது ஆத்மான்றதுனால டக்குன்னு போயிடும். சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, பாரதம் எவ்வளோ பணக்கார நாடாக இருந்துச்சு, வைர வைடூரியங்களோ பெரிய பெரிய கற்கள் மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்க, இப்போ திரும்புகிற பக்கம்லாம் மலை இருக்குது இல்லை இங்கே சுற்றி, அந்த மாதிரி வைர வைடூரியங்கள் கொட்டி கிடக்குமா. இப்போ வைரமே இல்லை எங்கேயுமே இல்லையா. வராது, ஆத்ம உணர்வில் இருப்பீங்க. அதான் சார், பெரிய கல் மாதிரி அங்கே இருக்குமா வைர வைடூரியங்கள். அதில் எவ்வளவோ உடைந்து போய்விட்டன. உங்களை எவ்வளவு செல்வந்தராக நான் ஆக்கி இருந்தேன் என்று தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு நினைவூட்டுறாரு. இப்போ ஞாபகப்படுத்துறாரு, குழந்தை 5000 வருஷம் முன்னாடி உன்னை நான் எவ்வளோ பணக்காரனாக ஆக்கிட்டு போன ஞாபகம் இருக்குதா அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு. நீங்கள் சர்வகுண சம்பன்னராக 16 கலை சம்பூர்ணமாக இருந்தீங்க. சம்பர்ணர்னா நிறைந்து, சர்வ குணங்களும் நிறைஞ்சவங்களாகவும் 16 தெய்வீக கலைகள் முழுமையாகவும் பெற்றவர்களாக இருந்தீங்க. அப்படியே அவ்வளோ அன்பு அமைதி எல்லாம் நிறைஞ்சு இருந்தீங்க. ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள். அப்போ நீங்கள் நாராயணனா ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் அனைத்து குணங்கள் நிறைஞ்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரஜைகளும் அப்படி தான் இருப்பாங்க, உங்களுடைய மக்களும் இல்லையா. நீங்கள் அன்பாக இருந்தால் அவங்களும் அன்பாக இருப்பாங்க, உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிடும். ஒட்டுமொத்த உலகமே அப்படிதான். சிங்கம் உங்க கூட ஜாலியாக நாய்க்குட்டி மாதிரி விளையாடும் சொர்க்கத்தில். ஆனால் ஏன்னா நீங்கள் நல்ல குணம் இருக்கும்போது அதுக்கும் நல்ல குணம் இருக்கும். உங்களுக்கு எப்படி நான் யார் தெரியுமான்னு போது சிங்கமும் என்ன பண்ணுவோம், நான் யார் தெரியுமான்னு காட்ட ஆரம்பிச்சிடும்.
அப்பதான் பிரச்சனை வந்துடும். சரி, இப்போ பாபா சொல்றாரு, இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு பகவான் பகவதின்னு கூட சொல்லலாம். பகவான்னா கடவுள். அப்போ கடவுளுடைய டைட்டிலே அங்கே கொடுக்குறாரு, ஏன்னா அவருக்கு சமமாக இருக்கு. அதனால தான் சிவன் கோயிலுக்கு சிவனுக்குள்ள ஈக்குவலான மகிமை பெருமாளுக்கு இருக்குது இல்லையா? அப்போ ஆனால் பகவான் ஒருத்தர் தான், அப்படி சொல்லலாம். இருந்தாலும் கடவுள் ஒருத்தர் தான், சிவன் தான். அவர் தான் நமக்கு தந்தையா இருக்கிறாரு. இறைவன் அல்லது பிரபு அப்படின்னு சொல்றதுனால கூட அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தைன்னு நினைவுக்கு வர்றது கிடையாது இல்லையா? போய் அம்மன் முன்னாடி போய் கடவுளே, ஈஸ்வரியே, ஈஸ்வரனேன்னு சொல்றதுனால அவர் உங்களுக்கு அப்பான்னு தெரியாது. அப்பான்னு கூப்பிட்டாதான் அப்பான்னு தெரியும் இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, இவரோ உங்களுக்கு எல்லையற்ற தந்தை. அதனால அவரே புரிய வைக்கிறார், பாரதவாசிகளே நீங்க தான் ஜெயந்தி கொண்டாடுறீங்க, ஆனா உண்மையில தந்தை எப்ப வந்தாருன்னு யாருக்குமே தெரியல. இருக்கிறதே இரும்பு யுகத்தினராக, கல்புத்தியினராக, பாரஸ்னா இப்ப அப்படி இருக்கிறாங்க. இப்ப மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இரும்பு புத்தி, எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறது, எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது, சந்தேகப்படுறது, அந்த மாதிரி இரும்பு மாதிரி கல் மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா ஒரு காலத்துல நீங்க தங்க புத்தியுடையவர்களாக, அதுதான் ஹிந்தியில பாரஸ்நாத்னா தங்க புத்தியுடையவர்களாக இருந்தீங்க. அப்ப பாருங்க, இறைவன் உங்களுக்கு அப்பா, அவர் இந்த பூமிக்கு வந்தாரு, வந்ததுனால தான் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம் அப்படின்றதே மறந்துட்டாங்க. சிவனுடைய பிறந்த நாளா என்னைக்கு கொண்டாடுறோம்? என்ன பண்டிகை அது? சிவராத்திரி இல்லையா? அப்ப அவங்க அதை புரிஞ்சுக்கல. பாபா சொல்றாரு, இப்ப கல்லுக்கு நாதனாக இருக்கான் பாருங்க. தங்க புத்தி உடையவர்களா இருந்தவங்க இன்னைக்கு கல்லுக்கு தலைவனா இருக்கிறாங்க. தலைவன் நாதன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே கல் புத்தி, களிமண்ணுன்றாங்களே அந்த அதான் எல்லாரையும் சேர்த்து கேட்டேன். சரி சரி. அப்ப பாப்பா சொல்றாரு, நாதன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ராஜா ராணியோ இல்லை. முதல்ல இங்க தெய்வீக ராஜஸ்தான் இருந்தது, இப்ப அசுர ராஜ்யமா ஆகிறது. பாருங்களா, ஸ்தான்னா என்ன அர்த்தம்? இடம். அப்ப ராஜஸ்தான்னா ராஜ்யம் இருந்த இடம். ஸோ பேரே ராஜஸ்தான் கரெக்டா வச்சிருக்கிறாங்க. இப்ப அது பாலைவனம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதுதான் ராஜஸ்தான்னாலே பாலைவனம் தான் ஞாபகம் வருது. ஆனா ராஜஸ்தான் ஃபுல்லா பாலைவனம் கிடையாது. ஆனா ராஜஸ்தான் யாரு கேட்டாலும் பாலைவனம்னுவாங்க இல்லையா? ஆனா பாபா இருக்கிற இடம்லாம் பாலைவனம் எல்லாம் இருக்காது. சரி, அப்ப பாபா சொல்றாரு, தெய்வீக ராஜஸ்தானா இருந்துச்சு, இப்ப சரி சரி. இப்ப பாபா சொல்றாரு, தெய்வீக ராஜஸ்தானா இருந்தது, இன்னைக்கு அசுர ராஜ்யம் ஆயிடுச்சு. இது நாடகம். அது எல்லைக்குட்பட்ட நாடகம், இது எல்லை இல்லாத நாடகம். உலகத்தின் சரித்திரம், பூகோளம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நீங்க இப்ப தெரிஞ்சிட்டீங்க. சரித்திரம்னா என்னது? ஹிஸ்டரி, வரலாறு. ஹிஸ்டரியில என்ன சொல்லுவாங்க? அவுரங்கசீப் எப்போ வந்தாரு, அக்பர் எப்போ வந்தாரு, இது மாதிரி படிச்சுட்டே இருக்கிறோம். ஸோ ஆனால் அவங்க இந்த 2500 வருஷமா நடந்தது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தான் முழு ஹிஸ்டரியும் தெரியும், ஜியாகிரபியும் தெரியும். எங்க இருந்தாங்க, எந்த இடத்துல இருந்தாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியுது. சரி, இப்ப பாபா சொல்றாரு, ஆரம்பம் முதல் கடைசி வரையும் நீங்க தெரிஞ்சிட்டீங்க, வேற யாருக்குமே இது தெரியாது. பாரதத்துல தேவி தேவதைகள் இருக்கும் பொழுது முழு படைப்புக்கு அதிபதியாக இருந்தாங்க. சொர்க்கத்துல எப்படி தெரியுமா இருக்கும்? ஏன் முழு உலகத்துக்கும் அதிபதின்னு சொல்றாங்கன்னா, இப்ப உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா டிவி வச்சு பாக்குறீங்க, சேனல் பிடிக்கலன்னா வேற சேனல்ல ரிமோட்ல மாத்துறீங்க. அங்க டிவி எல்லாம் பார்க்க மாட்டோம். அங்க என்ன தெரியும்? குயில் எவ்வளவு அழகா கத்துது இல்லையா? அங்க இது நரகத்துல இருக்கிற பறவையே ஓரளவு நல்லா தான் கத்துது. சொர்க்கத்துல எவ்வளவு அழகா கத்தும் எல்லாமே. அப்ப பாத்தீங்கன்னா வரிசையா பறவை வந்து உங்க முன்னாடி நிக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படி கைய ஆட்டினீங்கன்னா இங்க இருக்கிற பறவை பாடும், இப்படின்னீங்கன்னா அது வாய முடிக்கும், என்னான்றீங்கன்னா அந்த பறவை பாட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி பாட ஆரம்பிக்கும்.
எப்படி சூப்பராக இருக்கும் இல்லையா? குயிலுக்கு இப்படி செஞ்சால் அது பாடுது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் அதிபதி தான் இல்லையா? எல்லாமே உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்குது. மேலும் பாரதத்தில் தான் இந்த தேவதைகள் இருந்தாங்க. தந்தை பாரதவாசிகளுக்கு தான் இப்போ புரிய வைக்கிறாரு. சத்தியுகத்தில் ஆதிசநாதன தேவி தேவதைகள் இவங்களுடைய சிறந்த தர்மம் சிறந்த கர்மம் இருந்தது. பிறகு 84 பிறவிகளில் இறங்க வேண்டி வருகிறது. இது தந்தை உங்களுக்கு கதை மாதிரி சொல்றாரு. யாருடைய கதை சொல்றாரு? உங்களுடைய கதையை சொல்றாரு. இப்ப உங்களுடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவி. ஒருத்தருடைய விஷயம் கிடையாது. இது நாராயணனை பற்றிய விஷயம் மட்டும் கிடையாது. எல்லாருக்கும் நாராயணனுக்கு எதெல்லாம் பொருந்துதோ அது எல்லாம் நமக்கும் பொருந்தும் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு யுத்த மைதானம் கூட கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கீதை மகாபாரதத்துல கீதை எங்க சொல்லுவாரு கிருஷ்ணர்? எங்க சொல்லுவாரு? சண்டை போடுற இடத்துல. மகாபாரதம்லாம் பார்த்தது இல்லையா டிவியில்? சரி, சண்டை போடுற இடத்துல சொல்கிற மாதிரி இருக்கும். இங்கே சண்டை போடுற விஷயம்லாம் கிடையாது. ஆனால் ஒரு சண்டை நடக்குது. யார் கூட சண்டை நடக்குது? நமக்கு யார் கூட சண்டை போடுறீங்க? உங்கள் கூட யார் சண்டை போடுறா? மாயா. மாயா சண்டை போடுது இல்லையா? மாயாவை ஜெயிக்கிறது தான் இங்கே இருக்குது. இப்போ பாபா சொல்கிறாரு சத்தியுகத்தில் தான் இந்த தேவதைகள் இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய கர்மம் நல்லா இருந்துச்சு. இவங்களுடைய அதாவது லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சுன்னு பாரதவாசிகளே மறந்துட்டாங்க. சத்தியுகத்தின் ஆயுளை ரொம்ப லட்சக்கணக்கான வருஷம்னு நீண்டதாக ஆக்கிட்டதுனால மிகவும் தூரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்போ நாராயணன் வந்தார்? அவர் எப்பயோ வாழ்ந்தார்ப்பா அப்படி சொல்லிக்கிறாங்க. அது நாம் என்ன சொல்லுவோம்? கரெக்டாக 5000 வருஷம் முன்னாடி தான் வாழ்ந்தார்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, மனிதனை பகவான்னு சொல்ல முடியாதுன்னு பாபா சொல்கிறாரு. மனிதர்களுக்கு சத்கதியும் கொடுக்க முடியாது. அனைவரின் சத்கதி தாதா பதிதர்களின் பாவன கர்த்தா ஒருவர் என்று பழமொழி இருக்குது. இது பொய்யான கண்டம். இங்கே எல்லாமே பொய் தான். வாயை திறந்தாலே பொய் தான் இல்லையா? கடவுள் எங்கே இருக்காரு? எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்றாங்க. அது பொய் தானே? கடவுள் எல்லா இடத்துலையுமா இருக்கிறாரு இல்லையா? எங்கே இருக்கார் கடவுள்? பரந்தாமத்தில் இருக்கார். சரி, உண்மையான பாபா உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்பவர் ஆவார். பக்தர்கள் பூஜை செய்கிறாங்க. ஆனால் பக்தி மார்க்கத்தில் யாருக்கெல்லாம் பூஜை செஞ்சுட்டே வந்தாங்களோ அவங்கள ஒருத்தருடைய வாழ்க்கை சரித்திரம் பற்றி கூட தெரியாமல் இருக்கிறாங்க. சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. தந்தை புது உலகத்தின் படைப்பு கர்த்தா ஆவார். ஹெவன்லி காட்ஃபாதர், எல்லையில்லாத சுகம் அளிப்பவர் அப்படின்ட்டு இறைவன் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இங்கே பெருமாள் கோயில் சனிக்கிழமைனா பெருமாள் கோயில், வெள்ளிக்கிழமைனா அம்மன் கோயில், இப்படி ஒரு கிழமைக்கு ஒரு கோயில் போகிறாங்களே தவிர அவங்க உண்மையிலே யாருன்ற ஒருத்தருடைய கதை கூட யாருக்கும் தெரியாது. ஒரிஜினல் கதை இல்லையா? ஒரிஜினல் வரலாறு யாருக்கும் தெரியாது. சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, ஆனால் சிவனை பற்றியும் தெரியாது. தந்தை தான் இந்த புது உலகத்தை படைத்தவர். புது உலகன்றது சொர்க்கம். அதனால்தான் ஹெவன்லி காட்ஃபாதர், அதாவது சொர்க்கத்தின் இறை தந்தை, எல்லையில்லாத சுகத்தை அளிப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான சுகம் எங்கே இருக்கும்? நரகத்திலையா சொர்க்கத்திலையா? சொர்க்கத்தில் தான் இருந்துச்சு. அதை எப்படி யார் ஸ்தாபனை செஞ்சாங்க? நரகவாசிகளை யார் சொர்க்கவாசியாக ஆக்குனாங்க? இழிந்தவர்களை யார் சிறந்த தேவதையாக ஆக்குனாங்க? இதுவோ இதெல்லாம் யார் பண்ணுறது? யார் கீழான நிலையிலிருந்து நம்மளை மேலான நிலைக்கு மாற்றுறது? இது தந்தையுடைய காரியம்தான். குழந்தைகளாகிய உங்களை நான் தூய்மையானவனாக ஆக்குறேன். நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதி ஆகுறீங்க. பிறகு உங்களை யார் அழுக்காக்குறது? உங்களை யார் அழுக்காக்குறது? மாயா, ராவணன் இல்லையா? இந்த ராவணன் சுகம் துக்கம் இறைவன் கொடுக்குறாருன்னு மனிதர்கள் சொல்லிடுறாங்க. இறைவன் துக்கமாக கொடுக்குறாரு? சுகம் மட்டும்தான் கொடுக்குறாரு. ராவணன் தான் துக்கத்தை கொடுக்குறான். நானும் எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்குறேன்னு தந்தை சொல்கிறாரு. அரை கல்பத்துக்கு பிறகு நீங்கள் தந்தையை நினைவு செய்ய மாட்டீர்கள். பாருங்க, அரை கல்பத்திற்கு நீங்கள் பாபா நினைவு செய்ய மாட்டீங்க. முழு கல்பம்னா எத்தனை வருஷம்? 5000 வருஷம். அப்போ அரை கல்பனா எத்தனை வருஷம்? அரை கல்பனா எத்தனை வருஷம்? 2500 வருஷம். ஸோ இந்த 2500 வருஷத்துக்கு நீங்கள் பாபாவே நினைக்க மாட்டீங்க. ஏன்? தேவதை ஆயிடுங்க. மாயா வென்று தேவதையாகி சுகமாயிடுறீங்க. துக்கம் வந்தால் தானே கடவுளை நினைப்பாங்க இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு,
பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும் போது தான், துக்கம் வரும்போது தான் நீங்கள் மற்றவங்களுக்கு பூஜை செய்கிறீங்க. இது உங்களுடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவி. பாபா நாங்கள் எத்தனை பிறவி எடுத்தோம்ட்டு பாபாட்ட கேட்குறாங்க. குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி தெரியாமல் இருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாரு. நீங்கள் முழுமையாக 84 பிறவி எடுத்திருக்கிறீங்க. நீங்கள் 21 பிறவிக்கு எல்லையில்லாத தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தியை பெறுவதற்காக தான் இங்கே வந்திருக்கிறீங்க. அதாவது உண்மையிலும் உண்மையான சத்திய பாபா கிட்ட இருந்து சத்திய கதை, நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்கான ஞானத்தை கேட்குறீங்க. இது ஞானமாகும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். சரி, இப்போ சத்திய பாபா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சத்யநாராயணன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லையா? இப்போ சத்யநாராயணா உண்மையான நாராயணனுடைய கதையை இப்போ கேட்குறீங்க. ஏன் கேட்குறீங்க? இதன் மூலமாக தான் 21 பிறவிக்கான ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் ஞானம். இது வரைக்கும் நீங்கள் கேட்டது எல்லாம் ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் எல்லாமே என்னது? பக்தி. பாருங்க, நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்காக இறைவன் கற்றுக் கொடுக்குற இந்த ஞானம் தான் உண்மையான ஞானம். மற்ற எல்லாமே என்னது? ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் என்னது? பக்தி மார்க்கம். இப்போ பாபா சொல்கிறார், இந்த ஆன்மீக ஞானத்தை சுப்ரீம் ஆன்மீக பரம ஆத்மா தான் வந்து நமக்கு கொடுக்குறார். சுப்ரீம் தந்தை இல்லையா? ஆன்மீக தந்தை பரமாத்மா தான் நமக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்க முடியும். குழந்தைங்க இல்லையா? ஆத்மாவுடைய ஞானத்தை ஆத்மாவுடைய அப்பா தானே கொடுக்க முடியும். குழந்தைங்க ஆத்ம உணர்வுடையவராக ஆக வேண்டி இருக்குது. தன்னை ஆத்மான்னு நிச்சயம் செஞ்சு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள்னு பாபா சொல்கிறாரு. சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. சிவபாபா உங்களுக்கு மட்டும் தந்தை, அவங்களுக்கு தந்தை இல்லையா? எல்லாருக்கும் தந்தை. இப்போ பாபா சொல்கிறாரு, சிவபாபா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. ஆத்மாக்கள் அனைவருமே பரந்தாமத்தில் இருந்து அவங்கவுங்க பாகத்தை ஏற்று நடிக்கிறதுக்காக இந்த உடம்புக்கு வராங்க இல்லையா? எங்கேருந்து வருது? ஆத்மாவுடைய வீடு எது? பரந்தாமத்துலேருந்து இங்கே நடிக்கிறதுக்காக வருது. இதுக்கு தான் கர்மக்ஷேத்திரம். அதான் ஆத்மாக்கள் தானே நீங்கள். அதான் ஆத்மாவுடைய வீடு பரந்தாமம், அங்கேருந்து வருது. இதுக்கு கர்மக்ஷேத்திரம் சொல்லுது. கர்மம்னா என்னது? காரியம். காரியம் செய்கிற இடம் இது. இது மிகப்பெரிய நாடக மேடை. அங்கே நடிக்கிறதுக்காக ஆத்மா உடம்புன்ற ட்ரெஸ்ஸை போட்டு நடிக்க வருது. ஆத்மாவில் தான் தீயது நல்ல சமஸ்காரம் இருக்குது. அதற்கு ஏற்பதான் மனிதனுக்கு நல்ல பிறவியோ கெட்ட பிறவியோ கிடைக்குது. நிறைய தவறான பழக்கம் இருந்தால் பிறவி எப்படி கிடைக்கும்? ஊனமுற்றவர்களாக, கண்ணு தெரியாதவங்களாக, காது கேட்காதவங்க, அது மாதிரி இருக்கும். நல்ல குணங்கள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நல்ல பிறவி கிடைக்கும். பாவனமாக இருந்த இவர் பதிதமாக இருக்கிறார். நீங்களும் அதே மாதிரி தான். பாருங்க, ஸ்ரீகிருஷ்ணராக இருந்த அதே பிரம்ம பாபா இப்போ என்னவா இருக்கார்? அழுக்காயிட்டார். அதேமாதிரி நாமளும் தூய்மையாக இருந்தவங்க இப்போ அழுக்காகிட்டோம். தந்தையாகிய நான் இந்த அந்நிய ராவணனுடைய உலகத்தில் பதித சரீரத்தில் வர வேண்டியிருக்கு. யார் முதல் நம்பரில் போக வேண்டி இருக்குதோ அவருக்குள்ளே தான் வர வேண்டி இருக்குது. சூரிய வம்சத்தினர் தான் முழுசாக 84 பிறவி எடுக்கிறாங்க. இப்போ பாருங்க, ஃபஸ்ட் ரேங்க்ல பாஸ் ஆகி போகிறது யார்? இந்த 33 கோடி தேவதைகளில் நாராயணன் இல்லையா? நாராயணன்னா ஆகிறது யார்? இந்த பிரம்ம பாபா தான் இல்லையா? அப்போ யார் ஃபஸ்ட் ரேங்க்கு போகிறாங்களோ அவங்க உடம்புல தான் வர வேண்டியிருக்கு. அதனால பாபா எப்பயுமே யார் உடம்புல வருவார்? பிரம்ம பாபா உடம்புல தான் வருவார். அப்போ சூரிய வம்சத்தினர் தான் 84 பிறவி, அதாவது நாராயணன், லக்ஷ்மி நாராயணன் வம்சத்தை சார்ந்தவங்க தான் 84 பிறவி எடுக்கிறாங்க. இவங்க பிரம்மா மற்றும் பிராமணர்கள். தந்தை தினம் தினம் உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஆனால் கல்புத்தினரை தங்க புத்தினராக ஆக்குறது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது. அதாவது அவ்வளோ ஈஸி கிடையாது. எதிர் வீட்டில் சித்தி வீடுனாமா நான் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கல்புத்தி தங்க புத்தி அவ்வளோ சீக்கிரம் மாறாது. மாற்றுறது அவ்வளோ கஷ்டம் இல்லையா? அதுக்கு தான் இந்த 100 வருஷம் ஆகுது. அதனால் பாபா சொல்கிறாரு, ஹே ஆத்மாக்களே. இப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வில் உட்காரணும். இப்போ ஹே ஆத்மா, அதுக்கு தான் பாபா ஞாபகப்படுத்துகிறார், ஹே ஆத்மாக்களே இப்போ ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்க. ஹே ஆத்மாக்களே ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்க. தேகத்தின் சம்பந்தங்களை விட்டுடுங்க. இது 3 தான் முக்கியமான பாயிண்ட். தினம் தினம் வானிலை ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்க, பாபா நினைவுங்க, தேகத்தை மறந்துடுங்க. அப்போ தான் தங்க புத்தி ஆகும். எல்லாருமே தான் இறக்கணும்.
எல்லோருக்கும் இப்போ வானப்பிரஸ்த நிலையாகும். ஒரு சத்குரு இல்லாமல் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் வேற யாருமே இருக்க முடியாது. இல்லை, எல்லாருமே இப்போ சரீரத்தை விட்டு போகணும், போய் தான் ஆகணும். ஆனால் இப்போ அழைச்சிட்டு போகிற வள்ளல் இறைவன் மட்டும்தான், மனிதர்கள் கிடையாது. அதனால் பாரதவாசி குழந்தைகளே, நீங்கள் முதல்ல தங்க புத்தி உடையவர்களாக இருந்தீங்கன்னு அப்பா சொல்கிறாரு. ஆத்மாக்கள் பரமாத்மா வெகு காலமாக பிரிஞ்சிருந்தாங்கன்னு பாடப்பட்டிருக்கு. அதனால் முதல்ல பாரதவாசி தேவி தேவதா தர்மத்தினராகிய நீங்கள் தான் வந்தீங்க. மற்ற தர்மத்தினர் பின்னாடி தான் வராங்க. முதல் 2500 வருஷம் இந்த பூமியில் எந்த மதம் இருக்கும்? தேவதை தர்மம் மட்டும்தான் இருக்கும். அவங்க தான் பிற்காலத்தில் இந்துன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாரும் வராங்க. அதனால் மற்ற மதத்தினருடைய பிறவிகள் கம்மியாக தான் இருக்கும். தேவதை தர்மத்துடைய நம்மளுடைய பிறவி தான் 84 பிறவி. மற்றவங்களுடைய பிறவிகள்லாம் 63 அல்லது அதை விட கம்மியாக தான் இருக்கும். முழு சிருஷ்டியின் விருட்சம், அதாவது முழு சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுது அப்படின்னு இப்போ பாபா நமக்கு புரிய வைக்கிறார். யாரால் இதை புரிஞ்சிக்க முடியுமோ, யாரால் இதை தாரணை செய்ய முடியுமோ இந்த ஞானத்தை, அவங்களுக்கு மட்டும்தான் இது ஈஸியாக இருக்கும். யாருக்கு ஈஸியாக புரியும்? யார் 84 பிறவி முழுசாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் புரியும். ஸோ அவங்களுக்கு தான் இது ஈஸியாகவும் இருக்கும். தாரணை செய்கிறது எது? ஆத்மா தான் தாரணை செய்யுது. உடம்பா கேட்குது? ஆத்மா தான் கேட்குது. புண்ணிய ஆத்மா மற்றும் பாவ ஆத்மாவாகவோ ஆத்மா தான் ஆகுது. உங்களுடைய கடைசி 84வது பிறவி இது. நீங்கள் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீங்க. வானப்பிரஸ்த நிலையினர் மந்திரம் பெறுவதற்காக குருவை வச்சுக்கிறாங்க. நீங்கள் இப்போ வெளியில் இருக்கும் மனிதர்களை குருவாக வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் அனைவருக்கும் இறைவனே தான் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கிறாரு. எனக்கு தான் ஏ பதித்த பாவனரேன்னு சொல்கிறாங்க. சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார் என்பது இப்போ நினைவுக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வயசாயிடுச்சுன்னா எனக்கு இந்த உலகியல் வாழ்க்கை தேவையில்லை, நான் ஒரு குருவை தேடி போகிறேன்ட்டு போவாங்க. அவர் ஏதாவது மந்திரம் சொல்லுவார், அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தால் சொர்க்கத்துக்கு போயெல்லாம் மோட்சம் அடையலான்றாங்க. ஆனால் நமக்கு மனிதர்கள் குரு கிடையாது. இறைவன் நமக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் கொடுக்குறாரு. என்ன அந்த மந்திரம் தெரியுமா? மண்மனாபவ. மண்மனாபவ அப்படின்னா மனதால் என்னை நினைவு செய்யுங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, ஆத்மான்னு புரிஞ்சு என்னை நினைவு செய்யுங்கன்னு அர்த்தம். மண்மனாபவ. அதை சொல்லிட்டு இருக்க தேவையில்லை, அதுவாக ஆகணும் இல்லையா? பாபாவை நினைவு செய்யணும். ஏன்னா இறைவன் தான் நமக்கு அப்பாவாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறாரு. பதித பாவனரேன்னு அவரை தான் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை இந்த ஒரு சிவபாபா தான்னு இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆத்மா சத்தியமானது. சத்தியமானதுன்னா என்னது? அழிவற்றது, உண்மையானது, உயிரூட்டமுடையது, சச்சித் ஆனந்தம்னு சொல்லுவாங்க தெரியுமா? சச்சிதானந்தம்னு பேர் கூட வைப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சத்துனா சத்தியமானவர், சித்துனா உயிரோட்டமானவர், ஆனந்தம்னா ஆனந்த ஸ்வரூபமானவர். இப்போ ஏன் உயிரோட்டமானவர்னு சொல்கிறாருன்னா, ஆத்மா அழியுமா? ஆத்மா சாகுமா? ஆத்மா மறைஞ்சு போகுமா? ஆத்மா எப்பயுமே இருக்கும். அதனால் ஆத்மா தான் அமரம். அமரம்னா அழிவற்றது. அனைத்து ஆத்மாக்களுக்கும் அதோடைய பார்ட்டு நிரம்பி இருக்கு. இப்போ உங்கள் ஆத்மாவில் இருக்கிற நடிப்பை நீங்கள் தான் நடிக்க முடியும். அவங்களுடைய ஆத்மாவுடைய நடிப்பை அவங்க தான் நடிக்க முடியும். என்னுடைய ஆத்மாவுடைய நடிப்பை நான் தான் நடிக்க முடியும். எனக்கு பதில் எனக்கு டயர்டாக இருக்குது நீங்கள் நடிங்க சிஸ்டம்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அவங்கவுங்க பார்ட்டு அவங்கவுங்க ஆத்மாவில் நிரம்பி இருக்கு. தந்தையும் கூட சத்தியமானவர், சைத்தன்யமானவர். அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிற காரணத்தினால நான் முழு மனித விருட்சத்தின் முதல் இடை கடைசியை தெரிஞ்சிருக்கிறேன்னு பாபா சொல்கிறாரு. இப்போ தக்காளி விதை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முழு செடியோடைய ஞானம் அந்த விதையில் இருக்குது தானே. அது மாதிரி இந்த மனித சிருஷ்டி மரத்துக்கு விதையாக இருக்கிறது கடவுள். அவருக்கு இந்த மனித சிருஷ்டியோடைய ஞானம் தெரியும். இவங்க என்ன தேவதை ஆவாங்க தெரியும், இவங்க என்ன தேவதை ஆவாங்க எல்லாமே பாபாவுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, இந்த உலகம் என்ன இருந்துச்சு, அதை தான் நமக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாரு. எனவே தான் இறைவனை ஞானக்கடல், அதாவது நாலேஜ்ஃபுல்னு சொல்கிறாங்க. விதையிலிருந்து விருட்சம், அதாவது விதையிலிருந்து மரம் எப்படி வெளிப்படுதுன்ற முழு ஞானம் இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? பாபாட்ட இருந்து உங்களுக்கும் கொடுத்துட்டாரு. விருட்சம் வளர்றதுல தான் நேரம் பிடிக்குது. நான் விதை ரூபம் ஆவேன்னு தந்தை சொல்கிறாரு. கடைசியில் முழு விருட்சம் பட்டு போன நிலையை அடைஞ்சிடுது. ஸோ முதலாக பார்த்தீங்கன்னா தேவதை தர்மம் மட்டும்தான் வரும் மேலேருந்து இல்லையா?
அடுத்தது தான் கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் வரும்போது தான் மரம் பெருசாகுது. இப்போ எல்லாருமே சக்தி இழந்து பட்டு போன நிலையை அடையிறாங்க. இப்போ தேவி தேவதை தர்மம்ன்ற அந்த தண்டு பகுதி அஸ்திவாரம் இல்லாமல் போயிடுச்சு, பெரும்பாலும் மறைஞ்சிடுச்சு. தேவி தேவதை தர்மம் சுத்தமாக மறையும் பொழுது தான் தந்தை வர வேண்டி இருக்குது. தந்தை ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சு மற்ற அனைத்து மதங்களையும் விநாசம் செய்ய வச்சிடுறாரு. விநாசம்னா அழிச்சிடுறாரு. மற்ற எந்த மதமும் இருக்காது 20 வருஷத்துக்கு அப்புறம். ஒரே ஒரு மதம் தான் இருக்கும். அது பேர் என்ன? தேவதை தேவதை தர்மம். அப்ப பாபா சொல்றாரு, பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தந்தை ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறாரு, செய்ய வச்சிட்டு இருக்காரு. நீங்க தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த தேவதையாக ஆகிறதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. வேற எதுக்கு நாம இங்க வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்திருக்கிறோம்? தேவதை ஆகிறதுக்காக இல்லையா? இந்த நாடகம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நாடகத்துக்கு முடிவே இல்லை. நான் பாபா ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க வரீங்க, நாங்களும் ஞானத்தை கேட்குறோம், தேவதை ஆகிறோம், மறுபடியும் கீழே நிலை அடைகிறோம், இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னா அதுக்கு பதில் என்னது? கிடையாது. நடந்துக்கிட்டே இது சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ பாபா சொல்றாரு, இதுக்கு முடிவே கிடையாது. நீங்க வேணா சொர்க்கத்துக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் சொர்க்கம் வரதான் செய்யும். ஒவ்வொரு தடவையும் சொர்க்கத்தில் வந்தவங்க வரதான் செய்வாங்க. தந்தை வராரு. ஆத்மாக்கள் அனைவருமே மூலவதனத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள். உடம்பு வரும்போது தான் ஒவ்வொரு உறவு வந்துடுது. ஸோ ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்னது? சகோதரர்கள் தான். இருக்க முடியாது. இருந்தால் அதுக்கு பேர் நாடகம் கிடையாது. நடிச்சாதான் நாடகம் இல்லையா? ஸோ இது ஒரு எல்லையற்ற நாடகம். அனைத்து சகோதர ஆத்மாக்களும் ஒரு தந்தையை நினைச்சாங்க. அப்போ உங்களுக்கும் சிவன் தான் அப்பா, இவங்களுக்கும் அப்பா, எனக்கும் அப்பான்னா நம்ம எல்லாரும் என்னது? சகோதரர்கள். நமக்குள்ள என்ன வரும்னா சகோதரர்கள் நாம இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, அனைவரும் அந்த ஒரு தந்தையை தான் நினைவு செய்யறாங்க. துக்கத்துல எல்லாருமே இறைவனை நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ராவண ராஜ்யத்துல தான் துக்கம் வருது. சொர்க்கத்துல துக்கம் இருக்குமா? அதனால அங்க யாரும் இறைவனை நினைக்க மாட்டாங்க, இங்கதான் நினைவு செய்யறாங்க. அதனால தந்தை அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர் தான். எல்லாருக்கும் அந்த துக்கத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒருத்தர் தான். அதனால அவரை தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அவருக்கு தான் மகிமை இருக்கு. தந்தை ஒருவேளை வராமலே இருந்தாருன்னா பின் உங்களை யார் தூய்மை ஆக்குறது இல்லையா? அழுக்காக்கிட்டீங்க, தூய்மை ஆக்கணும் இல்லையா? ஒருத்தர் வரவே இல்லைன்னா யார் தூய்மை ஆக்குறது? கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகிய யாரெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்களோ அவங்க இந்த நேரத்துல எல்லாருமே தமோ பிரதானமா தான் இருக்கிறாங்க. நாம மட்டும் இல்லை, எல்லா மதத்தை சார்ந்தவங்களுமே தமோனா என்ன அர்த்தம்? கீழான நிலை உடையவர்களாக தான் இருக்கிறாங்க. அனைவரும் அவசியம் மறுபிறவி எடுக்க வேண்டி இருக்குது. மறுபிறவினா புனர்ஜென்மம் கிடைக்கிற. இப்போ ஒருத்தங்க இறந்தாங்கன்னா மறுபடியும் எங்கே பிறப்பாங்க? இதே நரகத்தில் தான் பிறப்பாங்க. ஆனால் கடைசியில் இந்த உலகம் அழியும் போது தான் அடுத்தது தான் சொர்க்கம் உருவாகும். அப்போ மறுபிறவி சொர்க்கத்தில் எடுப்பாங்க. மற்றபடி இப்போ இறக்குறவங்களும் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எப்படி இந்து தர்மத்தினர் சொர்க்கவாசி ஆனாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க நரகத்தில் தானே இருந்தாங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னா அப்போ இது வரைக்கும் விடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ நேரம் இருட்டாக இருந்துச்சுன்னு தானே அர்த்தம். இப்போ ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னா இவ்வளோ நேரம் நரகத்தில் இருந்தாருன்னு தானே அர்த்தம். அது தெரியலை. அப்போ இவங்களுக்கு இது நரகத்தில் இருந்தாங்கன்றது, இந்த உலகம் நரகம்ன்றத புரிஞ்சிக்கல. இப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, உங்களுடைய வாயில் ரோஜா பூ, ஏன்னா நல்ல விஷயம் சொல்கிறீங்க, சொர்க்கத்துக்கு போகிறாங்க அப்படின்ட்டு. சொர்க்கவாசி ஆகிவிட்டார்னா பின் அவருக்கு நரகத்தின் அசுர பொருட்களை ஏன் படிக்கிறீங்க? இப்போ கர்மாதியில் என்னென்னமோ படிச்சிருப்பாங்க இல்லையா? இங்கே கர்மாதி நடந்துச்சு இல்லையா? அப்போ சொல்கிறாரு, அவர் தான் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களே, அவங்களுக்கு ஏங்க நரகத்தில் உள்ள எல்லா பொருளும் அசுர பொருட்கள் தான். அசுர பொருட்களை வச்சு அவங்களுக்கு ஏன் படிக்கிறீங்க? பித்ருக்களுக்கு படிக்கிறாங்க இல்லையா? வங்காளத்தில், அதாவது பெங்கால் இருக்குது இல்லையா, பெங்காலில் மீன் முட்டையெல்லாம் வச்சு படைக்கிறாங்க. அட இவங்க இவை அனைத்தையும் சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சொர்க்கத்துக்கு போனவங்க எதுக்கு பணத்தை சாப்பிடணும்? நரகத்தில் தான் பணத்தை சாப்பிட்றோம். மீன் கறியெல்லாம் என்ன பணம் தானே, செத்து போனதை தானே சாப்பிட்றோம். சொர்க்கத்தில் இருக்கிறவங்க அதை சாப்பிடுவாங்க, தேவதைகள் அதை சாப்பிடுவாங்க. ஏன் அதை வச்சு படைக்கிறீங்கன்னு பாபா கேட்குறாரு.
ஆனால் திரும்பி யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. முதல் நம்பரில் இருக்கிற இந்த லக்ஷ்மி நாராயணனே 84 பிறவி எடுக்க வேண்டி இருக்குது. அப்போ மற்றவங்க மட்டும் தப்பிச்சு போயிட முடியுமா? முடியாது இல்லையா? இந்த ஞானத்தில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் தான் உங்களுக்கு எவ்வளோ உழைப்பு இருக்குது. ராம் ராம்னு ஜபம் பண்ணிக்கிட்டு புல்லரிச்சு போயிடுதான் உங்களுக்கு. அப்படியே ருத்ராட்ச மலையை சுற்றிட்டு ராம் ராம் ராம்னு சொல்கிறாங்களாம். அதில் உடம்பு மெய்சில் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ பாவனையாக நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது. நமக்கு ஒரே ஒரு வேலை தான். என்ன வேலை? என்ன வேலை நமக்கு? ஆத்மானு புரிஞ்சு பாபா நினைக்கிறது தான் நம்ம வேலை. இது எல்லாமே மற்ற எல்லாமே பக்தி மார்க்கம் தான். இந்த சூரியன் சந்திரன் இது எல்லாமே நமக்கு வெளிச்சத்தை தர்றதுக்காக தான் இருக்குது. மற்றபடி அதை கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அது தேவதையும் கிடையாது. அப்போ பாபா சொல்கிறார், அது என்ன தேவதைகளா? எதுக்கு சூரியன் சந்திரனை கும்பிட்றீங்க? பொங்கல் எதுக்கு கும்பிடுவாங்க? சூரியனுக்குன்னுவாங்க. சூரியன் எதுக்கு கும்பிட்றீங்க? அது லைட்டை கும்பிட்டுட்டா இருக்கிறோம். இந்த உலக நாடக மேடைக்கு அது ஒரு லைட்டு, அவ்வளோதான். பாபா சொல்கிறார், உண்மையில் ஞான சூரியன் யார்? பாபா. ஞானத்தின் சூரியன் இல்லையா? ஞானம் சூரியன் எப்படி எப்பயும் வெளிச்சத்தை கொடுக்குதோ அது மாதிரி இறைவன் எப்பயும் ஞானத்தை கொடுக்குற சூரியனாக இருக்கிறார். ஞான சந்திரன் யார்? பிரம்ம பாபா. சூரியன் கிட்டேருந்து வெளிச்சத்தை வாங்கி தான் நிலா நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. நிலாவுக்கு தனியாக வெளிச்சம் கிடையாது. எப்படி கண்ணாடி ஒரு லைட்டுக்கு முன்னாடி கண்ணாடி வச்சா கண்ணாடியிலேருந்து வெளிச்சம் பட்டு எதிரொலிக்குது இல்லையா? அது மாதிரி நிலா வாங்கி நமக்கு கொடுக்குது. அது மாதிரி சிவன் ஞான சூரியன் கிட்டேருந்து ஞானத்தை வாங்கி பிரம்ம பாபா நமக்கு கொடுக்குறாரு. அதனால் அவர் யார்? ஞான சந்திரன். அப்போ நாமெல்லாம் யார்? ஞான நட்சத்திரங்கள். இது எல்லாமே இந்த இடத்துடைய மகிமை, மேலே எதுவும் கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நல்லது. உண்மையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். இப்போ அப்படியே கூட சொல்லுங்க பொறுமையாக. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். தாரணைக்கான முக்கிய சாரம்னா நீங்கள் நடைமுறையில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். சுருக்கமாக 2 பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு. இந்த கடைசி பிறவி தானே நமக்கு எல்லாருக்கும் இது கடைசி பிறவி. இந்த 84வது கடைசி பிறவியில் எந்த ஒரு பாவச் செயலும் நீங்கள் செய்யக்கூடாது. புண்ணிய ஆத்மா ஆகிறதுக்கான முழுமையான முயற்சி செய்யணும். முழுமையாக நீங்கள் தூய்மையாகணும். தூய்மை ஆகிறது தான் மெயின். தூய்மைன்னா நான் ஃபுல் ஆத்ம உணர்வு வந்தாலே தூய்மை தான் இல்லையா? தேக உணர்வே கொஞ்சம் கூட வரக்கூடாது. அடுத்தது 2வது பாயிண்ட்டு, உங்களுடைய புத்தியை தங்க புத்தியாக ஆக்கிறதுக்காக தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் மறந்து, நான் உடம்புன்றதையும் கூட மறந்து ஆத்ம உணர்வுடையவராக ஆகிறதுக்கான முயற்சி செய்யணும், பயிற்சி செய்யணும். நான் ஆத்மா அந்த பயிற்சியில் தான் எல்லாமே இருக்குது. சரி, வரதானம். தேகி அபிமானி. தேக அபிமானி வேற, தேகி அபிமானி வேற. தேகி அபிமானினா ஆத்ம அபிமானி. அப்போ ஆத்ம அபிமானி ஸ்திதியில் நிலைத்திருந்து, ஸ்திதினா மனநிலை. அப்போ ஆத்மான்ற அந்த உணர்வில் இருக்கக்கூடிய மனநிலை. ஆத்மான்னு இருந்தீங்கன்னா மற்றவங்களையும் ஆத்மான்னு பார்ப்பீங்க. ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சகோதரர்கள் தான் இல்லையா? அப்போ எனக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன்லாம் வராது. அப்போ ஆத்ம அபிமான ஸ்திதியில் நிலைச்சிருந்து எப்பவும் விசேஷ பாகத்தை ஏற்று நடிக்கக்கூடிய திருப்தி மணி ஆகுங்கள் சொல்கிறார். அது ஹிந்தியில் சந்துஷ்ட் மணின்றார். சந்துஷ்டுனா திருப்தி மணி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இப்போ பாருங்களா, 33 கோடி தேவதைகள் இருப்பாங்க சொர்க்கத்தில். ஸோ எல்லாருமே இங்கே கிளாஸ் கேட்பாங்க. ஆனால் எல்லோரும் ராஜாவாக மாட்டாங்க. எல்லோருக்கும் கோயில் கட்டி கும்பிட மாட்டாங்க. யார் கோயில் கட்டி கும்பிடுவாங்கன்னா, யார் விசேஷமான பங்கு நிறைய பேருக்கு பாபாவோட ஞானத்தை கொடுத்து ஃபுல் ஆத்ம உணர்வில் இருந்து சக்தி கொடுக்குற சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் விசேஷ பாட்டு செய்கிறாங்க. அப்படி தானே நாம்? இல்லை சும்மா சாதாரண பிரஜையா? நாம் ராஜாவை தானே ஆகணும். அப்போ அந்த மாதிரி எந்த குழந்தைங்க விசேஷ பாட்டு ஏற்று இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு செயலுமே விசேஷமாக தான் இருக்கும். அவங்களுடைய எந்த ஒரு செயலும் சாதாரணமாகவே இருக்காது. சாதாரண ஆத்மா எந்த ஒரு செயலையும் தேக அபிமானியோடு இருந்து செய்வார். தேக அபிமானியாக இருந்து செய்வார் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேக உணர்வில் செய்வார். ஆனால் அது யார்? சாதாரண ஆத்மா, அஞ்ஞானிகள். ஆனால் விசேஷ ஆத்மாவோ
தன்னை தேகி அபிமானி, அதாவது ஆத்ம அபிமானி ஸ்திதியில நிலைச்சிருந்து செய்வாங்க. ஆத்மாவுடைய உண்மையான நிலைகள் என்னது? அன்பு, அமைதி, ஆனந்தம், இல்லையா, சக்தி, தூய்மை. ஸோ இந்த நிலையில இருந்து தான் ஒவ்வொரு செயலையும் ஆத்ம அபிமானி குழந்தைங்க செய்வாங்க. யாரு ஆத்ம அபிமானி ஸ்திதியில நிலைச்சிருந்து காரியம் செய்கிறாங்களோ அவங்க சுயம் தாங்களும் எப்பவும் திருப்தியா இருப்பாங்க, மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவாங்க. ஏன்னா திருப்தின்ற குணமே ஆத்ம உணர்வுல இருந்தால் தான் வரும். அதனால அவங்களுக்கு தான் பாபா சந்துஷ்ட் மணின்ற வரதானம் கொடுக்குறாரு. அது இயல்பாகவே அவங்களுக்கு கிடைச்சிடுது. அப்போ ஆத்மாபிமான நிலையில இருந்தால் அவங்க எது நடந்தாலும் திருப்தியாக தான் இருப்பாங்க. தேக உணர்வில் இருந்தால் எதுக்குமே திருப்தியாக இருக்க மாட்டாங்க, இல்லையா? அதுதான். அப்போ பாருங்கள், தேக உணர்வு உள்ளவங்க தான் டிவி பார்ப்பாங்க. இப்போ டிவி பார்க்குறவங்க திருப்தியாக இருக்கிறாங்களா? திருப்தியாக இருந்தால் எதுக்கு ரிமோட்டு சேனலை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க? எதுவுமே அவங்களை திருப்திப்படுத்த மாட்டேங்குது. ஆனால் நமக்கு டிவியே தேவையில்லை, கம்முன்னு உட்காந்து பாபாவை நினச்சிட்டு திருப்தியாக சதா ஆனந்தமாக இருப்பீங்க, இல்லையா? ஸோ அதுதான் விசேஷம். அது காரணம் ஆத்ம உணர்வில் உள்ளவங்க தான். தேக உணர்வில் இருந்தால் திருப்தி இருக்காது அப்படின்னு சூப்பராக வரதானம் சொல்லிட்டார். ஸ்லோகன்: பிரயோகி ஆத்மா ஆகி யோகத்தின் பிரயோகம் மூலமாக அனைத்து பொக்கிஷங்களையும் அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். அப்போ நமக்கு தெய்வீக குணங்கள், அன்பு, அமைதி, இந்த மாதிரி குணங்கள், சக்திகள், இது எல்லாம் இறைவன்கிட்ட இருந்து நமக்கு பொக்கிஷமாக கிடைச்சிட்டு இருக்குது. அந்த பொக்கிஷத்தை நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னா பிரயோகி ஆத்மாவாங்க. பிரயோகினா என்னது? பயன்படுத்துறது. பிரயோகம் பண்ணுங்கன்னுவாங்க இல்லையா, பயன்படுத்துறது. எதை பயன்படுத்தணும்னா யோகத்தின் பிரயோகம் மூலமாக, யோகத்தை பயன்படுத்துறது மூலமாக அனைத்து பொக்கிஷத்தையும் அதிகரிச்சுட்டே போங்க. இப்போ யோகத்தில் இருக்க இருக்க உங்களுக்கு அன்பு, அமைதி, ஆனந்தம்லாம் அதிகமாயிட்டே இருக்கும், இல்லையா? ஸோ இதுதான் ஸ்லோகன். ஓம் சாந்தி. அழுவாதே நீ கலங்காதே, நீ சிவன் இருக்கும் பொழுது. நீ அழுவாதே நீ கலங்காதே, நீ சிவன் இருக்கும் பொழுது. இந்த உலகத்தையும் உன்னையும் என்னையும் படைத்தவர் தானே சிவன். ஓ ஓ ஓ ஹே, ஆத்மாக்கெல்லாம் அப்பா தானே சிவன். ஆத்மாக்கெல்லாம் அப்பா தானே சிவன். லா லா